கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் ஏசாயா 51:2 பார்க்கலாம். உன் தகப்பனாய ஆபிரகாம் உன்னை பெற்றெடுத்த சாராளை நோக்கி பார், அவர் ஒருவராய் இருக்கும்போதே அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே நான் பெருக பண்ணினேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க வசனங்கள். ஏசாயால 51:2. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவரும் ஆபிரகாமே அப்படிங்க சொல்லப்பட்டது நம்மளுக்கு தகப்பனுங்கிற ஸ்தானத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்காரு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமே நான் அழைத்து அவன் ஒருவன், அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அழைத்து உன் பெற்றெடுத்த சாராளே நோக்கி பார், அவர் ஒருவராய் இருக்கும்போது நான் அவர்களை அழைத்து அவர்களை நான் ஆசீர்வதித்து அவர்களை நான் பெருக பண்ணினேன் அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு சொல்றாரு. இது வந்து ஏசாயா தீர்க்கதரிசியாக எழுதப்பட்டிருக்குது. எப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமே கடவுள் வந்து என்ன பண்ணாராம், அழைத்தாராம். முதலாவது என்ன பண்ணாராம், ஆபிரகாம் நீ வா, நீ என்னோடவன், நீ எனக்காக ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் நீ எனக்கு உபயோகப்படுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், ஆபிரகாமே அழைத்தாராம். எப்படின்னு சொன்னால், ஆபிரகாமும் நம்மளை போல அதில் இயேசு அப்பாவை அறியாமல் தான் அவரும் வாழ்ந்துருந்துருக்காரு. ஆனாலும் கடவுங்கிற பக்தி அவருக்குள்ளே இருந்திருக்கு. இந்த உலகத்தையே சிருஷ்டித்த ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதனால தான் ஆபிரகாமே அவரை தொட்டிருக்காரு. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆபிரகாமே அவன் ஒருவன், உன் தகப்பனாய ஆபிரகாமே அவனை நான் அழைத்து உன்னை பெற்றெடுத்த சாராளை நோக்கி நீ பார், அவர்கள் ஒருவராய் இருக்கும்போது நான் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நான் பெருக பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆபிரகாம் ஒருவராக இருந்தார். ஆண்டவர் ஒருவராக இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருவர் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மனதோடு இருக்கிறதுனால ஒருவர். அதான் இங்கே சொல்லப்படுது, அவங்க ரெண்டு பேரும் ஒரு மனதாக இருந்ததுனால அவங்க வாழ்க்கை என்ன ஆனிச்சு, ஆசீர்வாதமாக மாறினது. அவங்க கடவுளுக்காக உண்மையாக வாழ்ந்தார்கள். அழைப்புக்கு அவங்க பாத்திரவான்களாக இருந்தார்கள். ஆண்டவரும் அந்த பாத்திரம் என்ன பண்ணுவோம், இந்த பாத்திரம் தான் எனக்கு உபயோகம்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. கடவுள் என்ன பண்ணார், அது மூலிமா இந்த உலகத்துக்கு அற்புதங்கள் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் மூலியமா என்ன பண்ண, ஆபிரகாமை அழைத்து அதிலிருந்து சங்கதிகள் வந்தார்கள். எந்த சங்கதிகள் வந்தார்கள், ஆண்டவருடைய ஈசாக்கு வந்தார், இஸ்மவேல் வந்தாங்க. அதுக்கு பிற்பாடு யாக்கோப்போட 12 மகன்கள் வந்தாங்க யாக்கோப்புக்கு. அந்த 12 கோத்திரங்களும் அப்படியே பழகி பெருகினாங்க. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நான் ஒருவனாய் இருக்கும்போது நான் உன்னை அழைத்து உன்னை பெற்றெடுத்த சாராளை நோக்கி பாரு அப்படின்னு சொல்ல, அவங்க சாராள அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நல்லா 2 பேரும் சேர்ந்து ஒரு கடவுளுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். அதே போல இந்த நாள் கேட்குற சகோதரிகளே, ஆண்டவருக்காக நீங்களும் வைராக்கியமாக வாழும்போது, ஆண்டவர் அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கும்போது அப்போ இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, ஆசீர்வதிப்பாரா. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆபிரகாமும் அழைத்தார், அதே போல தான் மரியாமையா அழைத்தார். எப்படி அழைத்தார், மரியாமும் வந்து ஒரு கன்னியாக இருந்தாங்க. ஆண்டவர் அந்த பாத்திரம், இந்த பாத்திரம் எனக்கு உபயோகமாக இருக்கும், இதில் நான் போய் என்ன பண்ணுவேன், இவங்க மூலிமா நான் வெளிப்பட முடியும், நான் இந்த உலகத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் பாத்திரமாக எடுத்துக்கொண்டாராம். 2 பேருமே பாத்திரம், ஆபிரகாமையும் பாத்திரமாக எடுத்துக்கொண்டார். அதே ஆபிரகாமும் சாராள் 2 ஒன்று தான், அதனால் ஒரு தான் போட்டிருக்கு. அதே போல் சாராள் இங்கே மரியாமல் அந்த அம்மாவை பார்த்தோம்னா, அவங்க யோசோப்பு பார்க்குறோம். அவங்க 2 பேரும் ஒருவர். இவங்க 2 பேர்த்தையும் கடவுள் வைத்து என்ன பண்ணாராம், ஒரு அற்புதங்களை ஒரு பாத்திரமாக அந்த உலகத்துக்கு உபயோகப்படுத்தினார். ஆபிரகாம் மூலிமா சங்கதிகள் பெருகானது. அந்த மரியாம் மூலிமா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அதே போல தான் கடவுள் இந்த நாள் நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஆண்டவரை பற்றி இந்த வசனம் உங்கள் இடத்துல வருதுன்னா, நீங்கள் ஒரு உபயோகப்படணும், ஒரு பாத்திரமாக நானும் அதே மாதிரி ஒரு பாத்திரமாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உடனே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிங்க. உங்கள் மனதை ஒரு கடவுளுக்காக அர்ப்பணிங்க, உங்கள் எண்ணங்களே கடவுளுக்காக அர்ப்பணிங்க, உங்கள் சிந்தனைகளே கடவுளுக்காக அர்ப்பணிங்க. அதை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவாராம். நம்ம ஒன்றுக்குமே உபயம் இல்லாத அந்த பாத்திரம் மாதிரி தான் என்ன பண்ணுவோம், கீழே தான் சும்மா தான் இருக்கும், காலியாக தான் கிடக்கும். அது இங்கே தூக்கி அங்கே தூக்கி போடுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பாத்திரமுக்கும் அது உபயோகில்லாத போயிடும். நம்ம ஒரு பாத்திரமாக மாறணும். அப்போ வந்து நம்ம எதுக்காவது ஒரு உபயோகமாக இருக்கும்போது ஆண்டவர் அது கடவுள் நம்மளுக்கு ஒரு கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லி நம்ம நினச்சி வாழும்போது ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நீங்கள் கேட்பீர்கள்னா, புதுசாக கேட்பீர்களானாலும் விசுவாசியாக கேட்பீர்களானாலும் நீங்கள் என்ன பண்ணும், கடவுளுக்காக பயன்படுங்க. கடவுள் உங்களுக்கூட இருந்து உங்களை வழிநடத்துவார், உங்களை தேவைகளை சந்திப்பார். நீங்கள் கடவுளுக்காக பயன்படும் போது உங்களை பிறகு பண்ணுவார். ஆபிரகாமை பயன்படுத்தினார், அதே மரியாமா பயன்படுத்தினார். அதுக்கு பிற்பாடு மரியாமாவுக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க. அந்த அம்மாவோட பேர் இந்த உலகத்தில் எவ்வளோ பரம பேர், சிறுகளுக்குள்ளே
ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. சிறைகளுக்குள்ளே ஒரு நல்ல கிருபைப்பட்டவளாக இருந்தாங்க. ஒரு வைராக்கியமுள்ள பெண்ணா இருந்தாங்க. அதே போல் நம்மளும் இந்த உலகத்துல இருக்கிற நம்மளும் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு ஆண்டவருக்காக மகிமைப்படணும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.